அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். கலைநயம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, சமயோஜித புத்தி கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு பயிற்சியாகும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 5, 6 கூடிய சனி பகவான் இப்போ 7ஆம் பாவகத்தில் பிரவேசிக்கப் போகிறார். அப்போ 7ஆம் பாவகத்தில் பிரவேசிக்கும் போது தன்னுடைய 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையாக மாதுருஸ்தானமான 4ஆம் பாவகத்தையும் தனது 180 டிகிரி பார்வையை உங்களுடைய ராசியிலும் செலுத்தப் போகிறார். அப்போ தாயார், தந்தையார் மற்றும் தாங்கள் 3 பேரும் ஒரு சேர பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். தசாபுத்தியின் அடிப்படையில் கோச்சார பலன் என்பது 15லேருந்து 20% பலன் உங்களுக்கு கொடுக்கும். அஷ்டமசனி, சென்மச்சனி, கண்டச்சனி இந்த அமைப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே கோச்சாரத்தில் வேலை செய்யும். அப்போ 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இப்போ 7ல் உட்கார்றார். அப்போ பூர்வ புண்ணியத்தில் உள்ள சொத்துக்கள் பிரச்சனைகள், பூர்வ புண்ணிய அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் பார்வையாக 4ஆம் பாவகத்தை பார்க்குற அமைப்பில் வயதிற்கு ஏற்ற அமைப்பின்படி தாயார்களின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அதே மாதிரி தந்தையார் அமைப்பையும் தந்தையாரின் தொழில் அமைப்புகளிலும் தாங்கள் வேலை செய்யும் இடங்களிலும் அல்லது தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளிலும் ஏதேனும் இடர்பாடுகள் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகம். கடன் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். கடன் முதல்ல நாம் எதுக்கு வாங்குகிறோம், அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்குமா அப்படின்னு முதல்ல நம்ம யோசிக்கிறது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு. அடுத்து புதனுக்கு உங்களோட கன்னி ராசியோட அதிபதி புதன் மற்றொரு மிதுன ராசி 2 ஆதிபத்தியம் இருக்கிறது இல்லையா. அப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான அங்கேயும் புதன் காரகம் வைக்கின்ற காரணத்தினால் முதலீடு அமைப்புகளில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. முதலீடுகள் செய்யாமல் இருப்பது நல்லது. ஆனால் கண்டிப்பாக செய்ய வச்சிடும். ஏதேனும் ஒரு வழிகளில் கொண்டு போய் நம்மளை சிக்க வச்சிடும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதியதாக தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப் 7ஆம் பாவகத்தில் சனி வரார், உங்களோட ராசியை பார்க்குறார். பார்ட்னர்ஷிப் அமைப்பில் போகிறது ரொம்பவே கவனமாக இருக்கணும். தற்போது 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தன வாக்குஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ ஓரளவுக்கு பொருளாதார அமைப்பில் தொழில் அமைப்பில் மேம்படுத்தினாலும் உங்களுடைய ராசியில் தற்போது ஜென்ம கேது அமர்ந்திருக்கிறார். இவர் வைகாசி மாதம்தான் அதை விட்டு சிம்மத்துக்கு போவார். அப்போ ஜென்மகேது கண்ட சனி அமைப்பில் உங்களுக்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக உள்ளது. புதியதாக இடம் வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இடம் வாங்கி அதில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இந்த காலகட்டங்களில் சரியான முடிவெடுக்கணும். வீட்டிலேயோ அல்லது வண்டி வாகனங்கள்லேயோ ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிரும். அப்போ புரட்டாதி நட்சத்திரத்தை விட்டு அவர் உத்திரட்டாதிக்கு போகும்போது தான் உங்கள் பூர்வ புண்ணியம் கடன் அமைப்புகளை உங்களுக்கு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டுட்டு வருவார். அடுத்து அவர் ரேவதியில் போகும்போது உங்களுடைய முதலீடு அமைப்புகளையும் தொழில் அமைப்புகளில் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.